Hello friends, in the video 12th physics unit 1 electrostatics book back answers and important questions பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை குவான்டினைசேஷன் ஆஃப் சார்ஜ்? பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. அதில் குவான்டினைசேஷன் ஆஃப் சார்ஜ் அந்த ஹெட்லைனில் த சார்ஜஸ் Q அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி next this is called as an quantization of electric charge. அவ்வளோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ரைட் டவுன் த கூலும்ஸ் லாஸ் இன் வெக்டார் ஃபார்ம் அண்ட் மென்ஷன்ஸ் வாட் ஈச் டேர்ம்ஸ் ரீப்ரசன்ட். பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க. அதில் கூலும்ஸ்லாங்கிற டாப்பிக்கில் கன்சிடர் 2 பாயிண்ட்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்? பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அதில் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 masses அதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 charges ஆர் கெப்ட் அட் ரெஸ்ட் அது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இந்த கொஸ்டின் ப்ரீஃபாக இருக்கும். இதுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் ஒரு இமேஜ் காமிக்கிறேன், அதை நோட்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் அண்டு கெமிஸ்ட்ரிக்குரிய ஃபோக்கஸ் கம்ப்ளீட் கைடை PDF கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்குரிய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் அன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. அதில் அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன்ஸ் பிரின்சிபல்ங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதர் சார்ஜஸ் அது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அந்த எக்ஸ்ப்ரெஷனையும் செகண்ட் பாயிண்ட்னு போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் ஃபிஃப்த்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்? பேஜ் நம்பர் 17 எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுங்கிற டாப்பிக்கில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் அதில் ஸ்டார்ட் பண்ணி சார்ஜஸ் ஆர் அட் இன்ஃபைனைட் அது வரைக்கும் சிக்ஸ்த்து கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் செவன்த்து கொஸ்டின், த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நெவர் இன்டர்செப்ட் ஜஸ்டிஃபை. பேஜ் நம்பர் 18 எடுத்துக்கோங்க. நோ 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜஸ் அது வரைக்கும் செவன்த் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல், கிவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் அண்ட் த டைரக்ஷன். பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் டைபோலுங்கிற டாப்பிக்கில் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரிக் டைபோல் வரைக்கும் எலக்ட்ரிக் டைபோலோடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் அதோட டைரக்ஷன்ஸ் -q2 + q அண்ட் அதோட SI யூனிட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் டைபோல் அதில் ஆரம்பித்து நெக்ஸ்ட் பேஜில் P vector is equal to 2qa அந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் அதோட மேக்னிடியூட். நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், write the general definition of an electric dipole moment for the collection of point charges. பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. அதில் the electric dipole moment அதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரம் த ஆரிஜின் அது வரைக்கும் 9th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. அதில் த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அதில் ஸ்டார்ட் பண்ணி கீழே அந்த எக்ஸ்பிரஷன் வரைக்குமே 10th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், வாட் இஸ் அன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31ல் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் அன் ஈக்குபொட்டென்ஷியல் இஸ் அன் சர்ஃபேஸ் ஆன் விச் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் அட் த சேம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். இது 11th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ்? பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் த ஒர்க் டன்ஸ் டு மூவ் அண்ட் சார்ஜஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் நார்மல் டு ஒன் ஈக்குபொட்டென்ஷியல் சர்ஃபேஸ் அது வரைக்கும் 12th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், கிவ் த ரிலேஷன் பிட்வீன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. அதில் ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல் அந்த டாப்பிக்கில் கன்சிடர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 1.44 அந்த எக்ஸ்பிரஷன் வரைக்கும் 13th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பேஜ் நம்பர் 68 எடுத்துக்கோங்க.
அதில் சம்மரியில் லாஸ்ட்டு 6th and 7th பாயிண்ட் 14th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கோங்க. அதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஏ கிவன் ஏரியா கெப்ட் நார்மல் டு ஒன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கால்ட் அஸ் அன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இது 15th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி டென்சிட்டி. பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. அதில் எனர்ஜி ஸ்டோர்டு இன் அன் கெப்பாசிட்டர் அந்த டாப்பிக்கில் த எனர்ஜி ஸ்டோர்டு பர் யூனிட் வால்யூம் ஆஃப் அன் ஸ்பேஸ் இஸ் கால்ட் அஸ் அன் எனர்ஜி டென்சிட்டி. அதை எழுதி பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன் அப்புறம் கீழே 1.8.9 இருக்கிற அந்த ஈக்குவேஷனையும் எழுதிக்கோங்க. இது 16th கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆஃப் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். பேஜ் நம்பர் 48 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 48ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் லாஸ்ட்லேருந்து 5th லைன் a sensitive electrical instrument which to be protected from an external electrical distributions can kept inside these cavities. This is called as an electrostatic shielding. இது 17th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் வாட் இஸ் போலரைசேஷன். பேஜ் நம்பர் 52 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 52ல் போலரைசேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே polarization P vector is defined as a total dipole moment per unit volume of an dielectric. அது ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 1.80 அந்த ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் போலரைசேஷனுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் வாட் இஸ் அன் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். பேஜ் நம்பர் 53 எடுத்துக்கோங்க. 53ல் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் 6th லைன் த மேக்ஸிமம் electric field the dielectric can be withstand before its breakdown it's called as an dielectric strength. இது 19th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின் டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் கிவ் இட்ஸ் யூனிட்ஸ். பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 54ல் the capacitance C of an capacitor is defined as an ratio of the magnitude of the charge on an either of the conductor plates to the potential difference existing between them. அதை ரைட் பண்ணிட்டு கீழே இருக்கிற ஈக்குவேஷனும் அப்படியே மேலே வந்தீங்கன்னா அந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் அன் கெப்பாசிட்டர் அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 20th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 21 கொஸ்டின் வாட் இஸ் அன் கொரோனா டிஸ்சார்ஜ். பேஜ் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. த பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் ரிப்பலிங் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொரோனா டிஸ்சார்ஜ் வரைக்கும் 21th கொஸ்டினுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் என்னென்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ஸ் ரைட் டவுன் தர் கூலம்ஸ் லாஸ் இன் அண்ட் வெக்டார் ஃபார்ம் அண்ட் மென்ஷன்ஸ் வாட் ஈச் டேர்ம் ரிப்ரசன்ட். இதில் கூலம்ஸ் லாவோட அந்த ஃபார்முலாவை வெக்டார் ஃபார்மில் எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். வாட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கூலம் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி எழுதணும். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Next 10th question define electrostatic potential. Next 11th question what is an equipotential surface. Next 13th question give the relation between electric field and electric potential. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன் பிட்வீனை வச்சு ஒரு கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் 14th question define electrostatic potential energy and 15th question define electric flux. இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். Next 18th question what is polarization. Next 20th question define capacitance give its units. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 21th question what is corona discharge. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் 5 மார்க்குரிய ஆன்சரை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.